தஞ்சாவூர் மைக்கேல்பட்டியில 17 வயது சிறுமி லாவண்யா வந்து தற்கொலை பண்ணப்போ அது வந்து கட்டாய மதமாற்றம் தான் காரணம். பாஜக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ சிபிஐ வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு. அதுல வந்து மன அழுத்தம் தான் கட்டாய மதமாற்றம் காரணம் அல்லன்னு அதுல இது முதல் இந்த பிரச்சனையை எழுப்பியது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். இதை எப்படியாவது சாதிய பிரச்சனையா மாத்தலாமா, மத பிரச்சனையா மாத்தலாமா, தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தலாமா, மத மாற்றம் செய்கிறார்கள் அண்ணாமலை எடுத்தார். இப்ப அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க ஒன்றிய புலனாய்வுத்துறை சிபிஐ அப்படி மத மாற்றத்திற்கான வாய்ப்புகளே இல்லை, அது தவறு, மன அழுத்தத்தினால் அந்த குழந்தை இருந்திருக்கிறது என்று இறுதி அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள், ஃபைனல் ரிப்போர்ட். இப்போ அண்ணாமலை ஊரா போயிட்டு இதை கூவி கூவி வியாபாரம் பண்ணார். அரசியல் வியாபாரம் எதனா பண்ணலாமான்னு அண்ணாமலை நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும். தமிழ்நாட்டு மக்களிடமும் தமிழ்நாடு அரசிடமும் மாண்புமிகு முதலமைச்சரிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு அண்ணாமலை கேட்கணும். இதை எப்படி மத கலவரமாக்கி மத பிரச்சனையாக்கி ஏதாவது தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி குளிர்காலமா நினைச்சவர் அண்ணாமலை. இப்போ அவர்களுடைய ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிபிஐ புலனாய்வுத்துறை இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுல மத மாற்றம் இல்லை, இது மன அழுத்தம் சொல்லியிருக்காங்க. ஆகையால திரு அண்ணாமலை அவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பை நான் பேசியது தவறு என்று தமிழ்நாடு அரசிடம், தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் எங்களுடைய பார்வை. இது ஏற்கனவே ராஜமன்னார் கமிஷன்ல ஆரம்பித்து பூச்சி வரைக்கும் பல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இதுல ரொம்ப தெளிவான அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதை உடனடியாக இதை நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாநிலத்துக்கு உரிய அதிகாரத்தை உரிமை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம். மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்ததை காங்கிரஸ் பேரியக்கம் மனமாற உளமாற வரவேற்கிறது, பாராட்டுகிறது.